பார்வதி பதே தென்னாடுடைய சிவனே போற்றி அன்பார்ந்த பக்தர்களே, ஆவணி மாதம் பௌர்ணமி. இந்த பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஆவணி மாதம் பௌர்ணமி என்று சந்திர கிரகணம் இன்றைய தினம். பௌர்ணமி என்று பிடிப்பது சந்திர கிரகணம், அமாவாசை என்று பிடிப்பது சூரிய கிரகணம். அப்படி இன்று அமாவாசைக்கு வருகின்ற மாதிரி இதே மாதிரி பௌர்ணமிக்கும் சந்திர கிரகணம் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சந்திரனை நம்முடைய பகவான் நாகம் விழுந்ததாக ஒரு ஐதீகம். சந்திரனை நாகம் விழுங்கிற மாதிரி ஒரு ஐதீகம். அதான் கிரகணம் என்றால் மறைத்தல் என்று பெயர். அதற்கு கிரகணம் என்றால் மறைத்தல் என்று பெயர். அதுபோல அந்த சந்திர கிரகணம் இன்று மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த கிரகணத்தின் போது என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது என்பதெல்லாம் இருக்கிறது. கிரகணத்தின் போது நாம் கிரகணம் பிடிப்பதற்கு முன்பு ஸ்நானங்கள் செய்துவிட்டு ஜபங்கள் செய்தால், ஒரு தடவை ஜபம் செய்தால் அது 100 தடவை சமானம். அவரவர்களுக்கு தெரிந்த ஓம் காம் கம் கணபதையை நமன்னு சொல்லலாம், ஓம் முருகான்னு சொல்லலாம், ஓம் நமசிவாயான்னு சொல்லலாம். அப்படி அந்தந்த நாமங்களை சொல்லி ஜபம் செய்தால் அதனுடைய நமக்கு அந்த அருள் நமக்கு கிடைக்கும், காரிய சித்தியாகும். அப்படி அந்த 9:59 மேல் மத்தியம காலம், பரிமாணம் என்றெல்லாம் அதற்கு காலம் உண்டு. அப்படி பூர்ணமாக வருவது 2:52. அப்படி அந்த வேளையிலே நாம் ஜபம் செய்ய வேண்டும். கிரகணத்துக்கு முன்பு உணவு அருந்திட வேண்டும். கிரகணம் இருக்கும்போது உணவுகளாம் அருந்தக்கூடாது. அதுக்கெல்லாம் அருந்தினால் வியாதிகள் வரும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அதனால் கிரகணத்தின் போது நாம் உணவுகள் எதுவுமே அருந்தக்கூடாது. கர்ப்பமாக இருப்பவர்கள் அவர்கள் ஒரு ரூமிலே தனியாக இருக்கணும். அந்த கிரகணத்தினுடைய இதெல்லாம் தெரியாமல் நல்ல ஜன்னல்கள் எல்லாம் போட்டு மூடி அவர்களும் சரியாக நல்லாக போற்றி கொண்டு உறங்க வேண்டும். கிரகணத்தின் போது வெளியிலே வரக்கூடாது. அவங்க ரூமில் தனியாக ஜன்னல் எல்லாம் துணியெல்லாம் போட்டு மூடி எல்லாம் கூட அவங்களும் நல்லா போற்றிட்டு மூடி இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். ஏன்னா கிரகணத்தினுடைய இது பட்டால் குழந்தைகள் ஊனமாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆகையினாலே அந்த கிரகணத்தின் போது கர்ப்பஸ்ரீகள் இப்படி இருக்க வேண்டும். இதுபோது எல்லோரும் இதனை நாம் கடைபிடிக்க வேண்டும். நாம் ஜபம் செய்ய முடிந்தவர்கள் ஜபம் செய்யலாம். காலை எழுந்தவுடன் ஸ்நானம் செய்துவிட்டு தான் சாமி விளக்கை ஏற்றிவிட்டு மற்றபடி எல்லா வேலையும் பார்க்கணும். எழுந்தவுடனே முதல்ல ஸ்நானம் பண்ணிடணும். அப்படி ஸ்நானம் பண்ணிட்டு தான் மற்ற வேலையெல்லாம் செய்யணும். அதனால இந்த கிரகணம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஆவணி மாத பௌர்ணமி சந்திர கிரகணம். இன்று கிரிவலம் இந்த கிரகணத்தை முன்னிட்டு 6:30 மணிக்கு நம்முடைய கிரகணம் வீதி விழா நடைபெற உள்ளது. அன்பர்கள் பக்தர்கள் அனைவரும் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு எல்லோரும் இறைவன் ஸ்ரீ சொர்ணாம்பியாசிரியர் அகத்தீஸ்வரர் சுவாமி பெருமானும் ஸ்ரீ அண்ணாமலையார் அபிதகுஷாம்பா சமைந்த அருணாச்சலேஸ்வரர் அருளாலும் இறைவன் அருளாலும் தென்னாடு சிவனுடைய அருளாலும் எல்லாரும் நலமாக வளமாக இருக்க வாழ்த்துக்கிறோம். நம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி. ஜமாதத்தே ஜராஜாசம்ராஜ்ய வாதவே நததே தேவசுமாமேதானதிகும் சுந்தே தேதாமந்தோமை தேவானாம் சதாஹ தேவார்த்தம் சபாந்திரஹித்தந்தே தயே நமோ சுந்தே ராஜ்யாய தேவசூராஜா பவதி. மகாதேவாய மகா சொர்ணாம்பியாசி அகத்தீஸ்வர சுவாமி மகா தென்னாடுடைய சிவனே போற்றி. நாட்டவர்க்கும் சிதம்பரம் சிதம்பரம். ஓம் சிவாய் ஓம் சிவாய்.
सर्वसुता बकुड़ा திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் மாசில் வினையும் மாலை மதியமும் வீடு தந்தரும் மூசு வண்டரை பைகளும் போன்றது ஈசன் என்னை இணையறியலே எங்கள் குறையெல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி திருவருள் தருவாய் சந்திரா போற்றி சர்க்குணா போற்றி சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி சங்கடம் தீர்க்கும் சதுராய் போற்றி உலகம் யாவையும் உலவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களாம் அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரம் நாங்களே. அன்பார்ந்த பக்தர்களே, ஆவணி மாதம் பௌர்ணமி சந்திர கிரகணம் மத்தியம காலம் அர்த்தப்பான் காலம் 2-3 காலங்கள் அந்த டைம்லாம் போட்டுருப்பாங்க பஞ்சாங்கத்தில். முழுமையாக விடுறது 2:30 மணிக்கு. அப்படி முழுமையான 2:30 மணிக்கு வரும். இந்த சந்திர கிரகண காலத்தில் தியானங்கள்லாம் பண்ணலாம், ஜபம்லாம் பண்ணலாம். முடிஞ்சவங்க கிரகணம் பிடிக்க ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னே தலை குளிக்கணும், ஸ்நானத்தை பண்ணிட்டு சாமி இந்த வழக்கை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு கிரகணம் பிடிக்கிற வரலையும் என்னென்ன சுவாமி உங்களுக்கு பிரியமாக இருக்கோ அந்த சுவாமியுடைய நாமத்தை சொல்லி ஜபம் பண்ணமானா, ஒரு தடவை சொன்னமானா அதுக்கு 100 தடவைன்னு சொல்லுவாங்க. மாதிரி ஒரு தடவை சொல்லி ஜபம் பண்ணால் 100 தடவைக்கு சமமானது. முடிஞ்சளவு யாருக்கு பண்ண முடியுமோ அந்த ஜபங்கள் பண்ணால் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வமாக நோய் நொடி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இது. கிரகண காலத்தில் எதுவும் சாப்பிடக்கூடாது. இந்த 9:50க்குன்னு அந்த 9 மணிக்கு 8:30 மணி 9 மணிக்கெலாம் சாப்பிட்டோம்ணும். கிரகணத்தும் போது வயிறு லேசாக இருக்கணும், ஃபுல்லாக இருக்கக்கூடாது. அப்படிலாம் இருக்குது. அதாவது வியாதிக்கு காரணம்னு சொல்லுவாங்க. கிரகணத்தும் போது இதெல்லாம் வியாதிக்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி செய்யலாம். நாளை காலையில் குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு தான் எல்லா வேலையும் செய்யணும். காலையில் எழுந்தோம்னா முதல்ல ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ணிட்டு சாமி வளைக்க வச்சுட்டு தான் மற்றபடி காப்பி டீலாம் வைக்கிறதோ பொருளெல்லாம் செய்யணும். அதன் பிறகு முடிஞ்ச அளவுக்கு கோவிலுக்கு போய் சந்திர பகவானுக்கு அர்ச்சனையும் சந்திர பகவானுக்கும் அர்ச்சனை செய்து அவரவர்கள் பேரில் அந்தந்த நட்சத்திரத்துக்கு உண்டான இதெல்லாம் இருக்குது. அவரவர்கள் எல்லாருமே போய் ஒரு தீபமாவது போட்டுட்டு சாமி நவகிரகத்தை சுற்றிட்டு வர வேண்டும். அது முக்கியமாக ஒரு தெய்வ வழிபாட்டில் முக்கியமானது. அப்படி இதெல்லாம் நம்ம செய்யக்கூடியது. செய்யத்தகாது, சாப்பிடக்கூடாது. அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் தான் முதல்ல முக்கியமாக இருக்கணும். அந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் ஒரு ரூமில் இருக்கணும், எல்லாம் அதை அடைச்சிருக்கணும். ஜன்னல்கள் எல்லாம் துணி போட்டு பெட்ஷீட் போட்டு அடைச்சிருக்கணும். அவங்க போத்திட்டு நல்லா உடம்பு பூரா போத்திட்டு தான் தூங்கணும். அந்த கிரகண நேரத்தில் இந்த கிரணங்கள் பட்டோம்னா குழந்தைகளுக்கு ஆகாது, ஊனமாக பொறுக்கணும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. அதனால் அது மாதிரிலாம் இருக்கணும் கர்ப்பிணி பெண்கள்லாம். இதெல்லாம் செய்யக்கூடியது, செய்யக்கூடாதெல்லாம் அதெல்லாம் விஷயமானது. முக்கியமாக நாம் நாளை காலையில் தான் எழுந்து குளிச்சுட்டு தான் எல்லாமே இது பண்ணணும். போயிடணுன்னே இதெல்லாம் பண்ணக்கூடாது. குளிச்சுட்டு சாமி விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நாம் வழக்கமாக காப்பி டீயில் சாப்பிடணும்னா கோவிலுக்கு போய் சந்திர பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்ய வேண்டியது முக்கியமான ஒரு இது. ஆகையினால் இன்றைய கிரகணம் வெரி முக்கியமானது. ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு திங்கட்கிழமை தான் சோமவாரம். சந்திர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி அவர்கள் பெயரை சொல்லி அர்ச்சனை பண்ணி நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நவகிரக கோள்கள் நவகோள்களை நாம் தரிசனம் பண்ணாலே
நம்முடைய நவக்கிரக தோஷங்கள் நிவர்த்தியாகும் அப்படின்றது ஒரு ஐதீகம். ஆகினால நாளை காலையில் குளிச்சுட்டு அவங்கவுங்க முடிந்த அளவுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணி சந்திரபகவானுக்கு அர்ச்சனை பண்ணி எல்லா விதமான நோய் நுற்ற வாழ்வை குறைவற்ற செல்லமாக நம்ம ஜாதகத்தில் நவக்கிரகங்கள் நன்றாக இருந்தால்தான் நாம் நன்றாக இருக்க முடியும். முக்கியமாக சூரியன் சந்திரன். அந்த சூரியன் சந்திரன் நமக்கு நல்ல நிலையில் இருந்தால் நமக்கு நல்லபடியாக எல்லாமே நடக்கும் என்பது ஒரு ஐதீகம். ஆகினாலே அவரவர்கள் என்னென்ன செய்ய முடியுமோ அவரவர்கள் செய்யுமாறு இறைவன் அருள் கூட்ட வேண்டும் என்று சொர்ணாம்பிகாசனர் அகத்தீஸ்வர பெருமான் அருளாலும் அண்ணாமலையார் கோயில் இன்னைக்கு ராத்திரி போல கோயில் திறந்துருக்குமா.